நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். பாமகவில் நீடித்து வந்த இந்த பூசல் உரசல் இப்போது வெளிப்படையான பகிரங்க மோதலாக மாறியிருக்கிறது. ஏற்கனவே திரு ராமதாஸ் அவர்கள் வெளியிட்ட செய்தியாளர் சந்திப்பு அரசியல் அரங்கத்தில் கடந்த ஒரு மாதமாக பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல இப்போது மீண்டும் செய்தியாளர் சந்திப்புல பல விஷயங்களை கூறியிருக்கிறார். குறிப்பா இந்த சமாதான பேச்சுவார்த்தை இன்னும் முடிவடையவில்லை, இது இடையிலே இருக்கிறது அப்படின்ற விஷயத்தை அவர் குறிப்பிடுறார். அன்புமணியை பற்றி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். குறிப்பா 7 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் கட்சியை கைப்பற்ற நினைத்தார் அப்படின்னு, என்னை நடைபயணமாக்கி விட்டு அவர் எங்கே நடைபயணம் செல்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். அதே நேரத்துல அன்புமணி அவர்கள் கட்சியை ஒழுங்கா நடத்தல அப்படின்ற குற்றச்சாட்டையும் திரு ராமதாஸ் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். இதற்கு மேலாக நீயா நானா அப்படின்னு பாத்துடலாம் அப்படின்னு திரு ராமதாஸ் அவர்கள் கூறியிருக்கிறார். அதே போல 2026 தேர்தல் வரை நான் தான் தலைவர், செயல் தலைவர் அப்படின்றதை ஏத்துக்கிட்டா திரு அன்புமணி அவர்கள் செயல்படலாம் அப்படின்னு திரு ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல அவரை கட்சியை விட்டு நீக்குவீங்களா அப்படின்னா நான் ஒருபோதும் நீக்க மாட்டேன் அப்படின்னு திரு மருத்துவர் ராமதாஸ் கூறியிருக்கிறார். அதனால இந்த பிரச்சனை அடுத்த கட்டத்தை, அடுத்த நிலையை அப்படின்னு தெரிகிறது. இந்த ஒரு மாதத்துக்கு முன்பு வெடித்த இதே போல செய்தியாளர் சந்திப்புல பல விஷயங்கள் அவர் சொன்னாரு. என்னுடைய குடும்பத்திலிருந்து இன்னொருத்தர் அரசியலுக்கு வர்றதை நான் விரும்பல, சௌமியாக்கு சீட் கொடுத்தது உள்ளிட்டவற்றை எல்லாம் விமர்சித்து செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருந்தாரு. அதன் பிறகு நடந்த பேச்சுவார்த்தை எல்லாம் தெரியும். மாறி மாறி திரு குருமூர்த்தி போன்றவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க அப்படின்றத திரு ராமதாஸ் அவர்களே சொல்றாரு. பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட இருவர் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்றத அவரே சொல்லி இருக்கிறார். இன்னும் ஒரு படி மேல போய் எனக்கு பின்னாடி நீதானே இல்ல தேர்தலுக்கு பின்பு நீதானே அப்படின்ற விஷயங்களை சொன்னால் அன்புமணி அவர்கள் ராமதாஸ் அவர்களை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டார். ஜி.கே. மணியை அனுப்பினேன், அவரை கூட பார்க்க அன்புமணி மறுத்து விட்டார் அப்படின்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அரசியல் அரங்கத்துல எழுப்பி இருக்கிறார். நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.